என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. ஒரு நல்லவன் துன்பப்படுவது என்ன காரணம்? ஐயா என்ன சொன்னாரு? கடவுள் நெருங்க நெருங்க நம்ம துன்பம் தான் வரும். கடவுள்கிட்ட வெறுங்க வெறுங்க சுகமா இருக்கும். நல்லவன்றது ரெண்டு விதம் இருக்குமா. எல்லாரும் நல்லா நினைச்சுக்கிறவன் துன்பம் மட்டும்தான் படுவோம். அதாவது நல்லவன் மாதிரி வேச வர துன்பமே படமாட்டான். நீ நினைச்சுனிப்ப இவன் இப்ப இரவு பகல் ரெண்டு இருக்கு. நீ பகல ஒரு நண்டா உனக்கு பழிச்சுன்னு வெளிச்சத்துல எல்லாம் தெரிஞ்சிடும். ராத்திரி ஏன்டா இத்தனை பேர் உட்காந்து பகல்ல இத்தனை பேர் உட்காந்து தெரியும். இப்ப ராத்திரி இருட்டா இருந்து இப்ப அமாவாசை இருட்டா இருந்து இத்தனை பேர் உட்காந்தா யார் யார் என்ன பண்ணவங்க தெரியுமா? அந்த மாதிரி இருட்டுல நல்லது பண்ற மாதிரி வேஷம் வரவன் துன்பம் அவன் துன்பமே படமாட்டான். இப்ப நல்ல வெளிச்சத்துல பாருங்க துன்பப்படுறான்னா ஏதோ கண்ணோட நெருங்கி இருக்கிறான்னு அர்த்தம். எல்லாமே லிங்க்ல தான் நடக்குது. நீ நல்லது பண்ணி நல்லா இருக்கிறதும் நல்லது பண்ணி துன்பப்படுறதும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஆனா என்னால அதை ஜீர்ணிச்சுக்க முடியல. நான் நல்லது தானே பண்றேன். இல்ல நீ இந்த இப்ப யோகத்துல வந்தப்ப நீ அதை புரிஞ்சுக்கணும். இல்ல எனக்கு இல்ல, வேற ஒரு சாதாரண மக்கள் தீட்சை வாங்காத இருக்கிற மக்கள் அவன் நல்லவனா இருக்கிறது நமக்கு தெரியுது. நமக்கு இதோட சூழ்நிலை என்னன்னு தெரியும். நம்ம புரிஞ்சு ஒதுங்கி போயிடுறான். ஒருவன் நல்லவனா இருக்கிறான், ஆனா அந்த பாடத்துக்கு வரல. அவன் செய்யற உதவிகள் அவனை மேலும் மேலும் ஆனா அவனை காயப்படுத்துது. அது அதுதான் சொன்ன. அதாவது நாம ஏற்கனவே நிறைய பாவ கர்மா பண்ணியிருக்கோம். இப்ப பாவ கர்மா கழியணும்னா ரெண்டு வழிதான். ஒண்ணு உடல் வலிக்கணும், இல்லைன்னா மனசு வலிக்கணும். இப்ப ஏதாவது ஒண்ணு வலிச்சாதானே வெளியே போவோம். இப்ப அதனாலதான் அது என்ன பண்ணுது, மனசு வலிக்குதுனாக்க நம்ம கர்மா கழிது, நம்மளோட பாவம் கழியுதுன்னு அர்த்தம். இப்போ ஒண்ணு இல்ல, நீ நல்ல போல நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. லோகேஸ்வரி நல்லவோ அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு சந்தோஷமா இருக்கும். லோகேஸ்வரி மோசமான யாருமே இல்லைன்னு நீ என்ன பண்ணுவ? அப்போ உன் கர்மா கழிதா? நான் இவ்வளவு யோகியமா இருக்கிறேன் என்ன இப்படி பண்ணிட்டாலே அப்ப வலிக்குதான் செய்யும். மனுஷனா போறதும் அது வரதான் செய்யும். அதுக்கெல்லாம் தூக்கி போட்டு போயிடணும். திட்டணும். நீ என்ன பண்ண திட்டினாங்கன்னா அப்பா என் கர்மா வாங்கிட்ட, நீ நல்லா இருந்து வாழ்த்து, நீ அது 3 பிளஸ்ஸா மாறிக்கும். அந்த யோக பாடத்துல இல்ல அவங்க, ஆனா இறைவனை முழுக்க பக்தி பண்றாங்க. அந்த பக்தியில இருந்து அவங்கள இந்த ஞானத்துக்கு மீட்டு கொண்டு வரணும். அந்த பிரச்சனைகளை அவங்களால பேஸ் பண்ண முடியல, ஏத்துக்க முடியலன்னா அப்ப நம்ம அந்த சூழல் என்ன பண்ண சொல்றோம்? நீ எல்லாம் ஒண்ணுமே பண்ணாத. நான் என்ன பண்ணல. இப்ப நீ முதல்ல இங்க வரட்டும் என்ன பண்ண? ஆடு மேய்ச்சிங்க. ஆடு மேய்ச்சி கோயில் கொண்டல எங்க போய் கும்பிடவே இல்லையா? ஏதோ ஒரு நாள் செவ்வாய் வெள்ளி. அப்போ அந்த பக்தியில அங்கங்க கோயில் குளம் போயிட்டு வந்த பத்தியா, அதனுடைய பலன் தான் இங்க கூப்பிட்டு வந்துருக்கு. அந்த மாதிரி அவங்களை அவங்க சாதாரண இந்த பாதிக்கு நீ வான்னு சொல்ல எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப இந்த வெள்ளை போன கட்டி உட்காந்தா யாரு உட்காருவா? இப்ப இதை பார்த்து உண்மையா சொல்ற ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளைங்களே பிரச்சனை இல்லை. பொம்பளை பிள்ளைனாக்கா என்ன பொம்பளை விதவை மாதிரி கோலம் போடுதுன்னு சொல்லுவாங்க. இது வெளியில் பார்க்கல. அப்படிதான் நாம இந்த வெள்ளை கலர் மாதிரி வெள்ளையா இருக்குதான் நம்ம வரணும். இப்ப நீ வெள்ளை போட போட்டோம்னா உன்னை பாக்குறவங்க கூட உன் மேல ஆசைப்பட மாட்டான். இருக்கிற உண்மை அதுதான். கலர் கலரா போட்டா அந்த கண்ணோட ஈர்ப்பு அது மனுஷனோட கண்ணே இல்லாத கீழ்னு நினைக்கிறது தான். நல்லா புரிஞ்சு. ஒரு மனுஷனுடைய எண்ணமும் உன்னை பார்த்தோன்னே இங்க என்னமோ கீது, நீ என்னமோ கீது, அதுதான் நினைக்குது. நாம எல்லாம் அவுத்து போட்டு ஒண்ணுமே இருந்தா யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களே. அதனால அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நேரா கோயிலுக்கு அனுப்பி விட்டுரு. நீங்க எல்லாம் வேற இங்க வாழலாம் கூப்பிடக்கூடாது. பாருப்பா அந்த கோயிலுக்கு போய் இறக்கி வை. எதுவுமே கிடையாது சொல்லலாம். இவெல்லாம் ஒண்ணு இல்லை இல்லை பொய்ன்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. நான் கோயிலுக்கு போய் விளக்கு சாமி காப்பாத்துன்னு சொல்லி அனுப்பி விட்டுரு. அவங்க அடுத்தடுத்து போக அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அப்ப தானே இங்க வந்துருவாங்க. நாம ஒண்ணு இங்க வந்த பின்னாடி வழி காட்டலாம். ஏமா நீ போய் இப்படிலாம் பண்ற, நீ நல்லா கறியா, எங்க போற, எங்களுக்கு கூட்டி வேணா கூட்டு வரலாம். அதே மாதிரி உபதேசம் யாருக்கு வேணா பாருங்க, வா உபதேசம் தராங்க வாங்கி தராங்க வான்னு தயவுசெய்து யாரையும் கூட்டின்னு வராது. உபதேசம் நீங்க உன்னோட பசிக்கு நீ தான் சாப்பிடணும். உன் கஷ்டத்தை நீங்க தான் பண்ணிக்கணும். அடுத்து பண்ணலாம் கிடையாது. இங்க வரணும், நான் கடவுளை அடையணும், என் துன்பத்தை போக்கணும், வரவங்க வர்றது பிரச்சனை இல்லை. இங்க போனா என் கடலாம் தீர்ந்துடும், இங்க போனா என் நோவெல்லாம் தீர்ந்துடும். அவங்களாம் வரவே வேணாம், நமக்கு தேவையே இல்லை. நம்ம குருநாதர் சொல்லிப்பாரு. ஆனா இங்க எல்லாமே நடக்கும். கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடியில தீரும், நல்லா சுகமா இருப்பேன். எல்லாமே உங்களை விட்டு ஒண்ணு கலந்தும் போயிடும். சொகாய்க்கு அவுத்து போட்டாங்க, பக்திக்கு அவுத்து போட்ட வரவேனா வெறும் கோமணத்தோட பெரிய ஞானியில மாதிரி வெறும் ரமணர்லாம் மாதிரி வெறும் கோமணத்தோட உட்காந்துக்கிறாரு. அவர்கிட்ட எது மேல அவரு கடவுளோட லிங்க்ல இருக்கிறார், பெரிய கோடீஸ்வரன். ஆனா மனுஷன்ல நீ பண விஷயம் கோடீஸ்வரன்றாங்க. அப்புறம் என்ன பண்றதுங்க? அதனால உபதேசம் வாங்குறது இந்த மாதிரி வர வேணாம். அதாவது நான் ஒழுங்கா நல்லா இருக்கணும்ன்ற பண்ணலாம். இப்படி வந்துச்சாங்க, இப்படி வச்சுல இப்படி வந்து உட்காந்து சொல்லுவா முன்னாடி. ஐயா சொன்ன சிம்பிளுக்கு நானே காரணம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வாட்டி யூடியூப்ல பார்த்து சர்ச் பண்ணியே இருந்தேன். அங்க அப்புறம் சென்னையில பேசினாங்க, தர்மபுரி கதிர்நாயக்கநல்லி கிராமத்துல இப்படி கோயில் அப்பதான் பேஸ் போடுறாங்க. இது அப்ப அதை பார்த்துனே இருக்கும்போது அந்த அடிஷ்னலா அதை பார்த்துட்டே இருந்து அதுல இருந்து அந்த இது நம்பர்லாம்
நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அதுல கண்டுபிடிச்சி நானே வந்தேன். முதல் வாட்டி அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி வர்றப்ப ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு கொஞ்சம் கலர் இருந்துச்சு புடவையில. அப்படி கலர் இருக்கும்போது உபதேசம் கொடுக்கறதுல முழுசா ஒயிட் தான் வேணாம் அப்படின்னாங்க. அது உடனே நான் மறுமாசம் மறுபடியும் வந்து நம்ம உபதேசம் வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு வந்து ஐயா தரிசனம் பண்ணிட்டு, ஆனா ஒரு மனநீரை இல்லாம வந்து நம்மளால உபதேசம் வாங்க முடியல, இந்த பாதையை அணுக முடியல, எல்லாராலையும் இத்தனை பேர் 8,000 கோடி மக்கள் அணுகின்றாங்க, நம்ம ஏன் இந்த பாதையை அணுக முடியல, இன்னைக்கு வந்து சரி அடுத்த வாட்டி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வர்றப்ப அடுத்த ஒரே 30 நாள்லே கடைகால் போட்டாச்சு. அடுத்து 3வது மாசத்துல 7 அடி மட்டம் ஆயாச்சு. 1 இயர்லயே வீடு தூந்தாச்சு. அதுக்கு நானே என்னட்ட பணம் இருந்தது வெறும் 30,000 தான். அது எப்படி ஆச்சு? இன்னைக்கு 2 வீடு எப்படி கட்டினா என்ன பண்ண, ஆனா எல்லாம் நல்லதும் எனக்கு நடந்திருக்குது. எங்க வீட்டுக்காரர் கூட ஃபர்ஸ்ட் இந்த பாடம் என்னன்னே இருக்கும்னு தெரியாம பண்ணிருந்தேன். இப்ப பாடம் பண்றேன்னு சொல்லிட்டு ஆனா அந்த ட்ரெஸ் போடுறது மட்டும் தெரியாது. பாடம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு அவரும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. எல்லா மாற்றமும் இந்த 2 ஆண்டுகள்லயே தெரியுது. ஆனா எல்லா மக்களும் வந்து இந்த பையனை பெறணுன்றது என்னோட குறிக்கோள். இது நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான். நீங்க இந்த ஆசை வந்து எல்லாத்துக்கும் எல்லா மகனும் வந்து இந்த பாதைக்கு வந்து எல்லாம் சுகமா இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா கொண்டாந்து திணிக்க கூடாது. நீ வா உபதேசம் வாங்கிக்க பண்ணுன்னு சொல்லி திணிக்க கூடாது. அவங்கவுங்களா வரணும். இப்ப நம்ம பேசலாம். இப்ப ஒண்ணு இல்ல சாமி, ஒரு உபதேசம் கொடுக்குறோம், ஒரு சொற்ப அமௌண்ட் காசு வாங்கி கோயிலுக்கு செலவு பண்றோம். 10 பேர் எனக்கு ஈஸியா இருக்கும், 50 பேர் எனக்கு சுண்ணு ரொம்ப ஈஸியா இருக்கும், எனக்கு காசு மீறும். ஆனா நமக்கு அது முக்கியம் கிடையாது. ஒரே உபதேசம் கொடுத்தாலும் சரி நல்லா நாங்க ஐயா சொன்னாரு, இங்க 100 பேர் அதான் சொல்றாங்க, சிங்களா தான் போகும், பண்ணி கூட்டமா போகும். நம்மளுக்கு பண்ணி கூட்டம் வேணாம், சிங்க கூட்டம் போதும். அந்த மாதிரி வரலாம் வட்டு உபதேசம் வாங்கலாம். வாங்கி என்ன பண்ண போறோம்? நீ உபதேசம் வாங்கி ஒரு 1000 ரூபாய் வச்சுக்க, 1000 ரூபாய் உபதேசம் வாங்கி நீ போய் வேஸ்டா போறது எதுக்கு? வரவே வேணாம். நல்லா சாப்பிடு, கொண்டாடு, போட்டா சந்தோஷமா இரு. உபதேசம் வாங்கி நீ கெட்டு போவாதன்றதும். நீ கடவுளை தேடணும், நான் அது போகணும், நான் ஒழுங்கா நிக்கணும்ன்றவங்களுதான் இது. ஆமா, அதுக்கு கடவுளை தேடணும்ன்றவங்களுக்கு மட்டும்தான் இது. ஏன்னா கடவுளை தேடணும்னா இப்ப இதுல பாருங்க, கடவுள் வந்து என்னன்னா, எனக்கு யாருமே இல்லை எதுவுமே இல்லைன்னா கடவுள் கூட வருவான். எனக்கு என் பொண்டாட்டிக்கிறா பாத்துக்குவா, இல்ல என் புருஷங்க பாத்துக்குவான், இல்ல என் பிள்ளைங்கிறாங்க பாத்துக்குவாங்க, இல்ல சொத்துக்கு வித்து கடவுள பக்கம் வரவே மாட்டான். எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் கடவுள் வரும். அதுக்கு உதாரணத்தை அந்த மகாபாரதத்துல திரௌபதிக்கு சீலை உருவாங்க பாருங்க, இப்படிதான் வச்சுருக்கோம். கோவிந்தா கிருஷ்ணாராமனு கத்தும், வராது. கோவிந்தாலும் இப்படி தூக்கணும் சீலை வந்துருச்சா, அதுதான் சரணாகதி. சரணாகதிய தத்துவம் முழுசா எதுவுமே இல்லை. இறைவா உன்னை தவிர எனக்கு எது இல்லை, கடவுள் கூட வந்துடும், யாரும் உன்னை டச் பண்ண முடியாது. இப்ப இங்க உட்காந்துக்கிறேன், நீ பௌர்ணமிக்கு தான் இவ்வளவு பேர் உட்காந்துக்கிறீங்க. இப்ப நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒர்க்க மட்டும் தான் இருப்பேன். நைட்டு 10 வரைக்கும் இங்கதான் உலகத்துக்கு சுத்திக்கின்னு, எனக்கு ஒரு எந்த இதுவே பயம் கிடையாது. ஒரு இது ஏன்னா எங்க குருநாதர் கூடக்கிறாரு, கடவுள் அருள் எனக்கு. அதுதான் சொன்னாங்க, டே தனியா இருக்கிறவங்களை போய் தொட்டாதரா, கடவுள் கூடவே இருக்கிறான்னு. அந்த மாதிரி தனியா யார் யாரெல்லாம் அனாமத்தா தனியா ஒண்டியாக்கிறா கூட கடவுள் தொட்டையும் அவன் பாரு ஆபத்து பெருசா அனுபவிப்பாங்க. எப்படி போய் எப்படி இப்ப ஒருத்தன் போய் நான் அடிக்க வரேன்னா அவன் எப்படியோ தப்பு ஊற்றி ஏதோ ஆகி போயிடுது. அப்போ கடவுள் நம்ம கூப்பிடுறான்ல, ஏஹே என் சீனன் தொட வரையாலும் என் பக்தனை தொட வரையா அவன் வரவழியா காலி பண்ணிடுறாங்க. இது ஒருத்தரும் எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே. இப்ப நீக்குன்னா உனக்கு யாருமே இல்லை, கடவுள் உன்னை வட்டம் போட்டே இருப்பான், உன்னை யாரும் டச் பண்ணவே முடியாது. ஆருத்ரா தரிசனம்னு எதை குறிக்கப்படுதுங்களா? ஆருத்ரன் நமக்குள்ள இருக்கிற கடவுளை தேர்றதான். அவங்க பக்தியா வெளியில தேடுறாங்க, நாம போய் யோகத்தை போய் நம்ம தேடுறோம். எல்லாமே வந்து நமக்குள்ள இருக்கிறதா. நீ பேர் எதை வேணா வச்சுக்கோ. இப்ப தைப்பூசம் முக்கியமான நாள், 6 மார்கழி மாசத்துல மட்டும் ஏன் வருது? சரி, மார்கழி மாசம் சொர்க்க வாசம் தான். எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போனோம் சொல்லுங்க? அதான் யாரு இப்ப ஐயா சொன்னாரு, இந்த மாதிரி செத்த பண்ண என்ன ஆகணும், இல்லை நான் ஒன்னும் சாவல, நான் போய் செத்துட்டு சொல்றேன்னாரு. இன்னும் வந்து சொல்லவே இல்லை, வந்து சொன்னாதான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். வாயில சொல்லிடலாமா? அதெல்லாம் நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வராது. நீங்க உணருங்க. இப்ப நீ சொன்னீங்க பாத்தியா, இங்க வந்தேன் நான் இவ்வளவு கஷ்டம்லாம் போயிடுச்சு, நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்ற பாத்தியா, இது நீ உணரணும். இந்த மாதிரி வரவங்க அத்தனை பேருமே உணரணும். இது மொத்தமா நான் சொல்றேன். இப்ப நான் என்னன்னு பெருசா வரும் கோயில் கேட்டேன், இத்தனை பேர் வராங்க, நான் நல்லா சுகமா இருக்கிறேன்னு சொல்றது நான் சொல்லுவேன். உனக்கு அது சாத்தியமா? நான் சொல்ற வார்த்தைக்கு எனக்கு சத்தியம். ஆமா, உனக்கு கிடையாது. நீ இந்த மாதிரி வா, இந்த மாதிரி செய், கடவுளோட அணுகு போ, கடவுள் பக்கத்துல போ, கடவுள்கிட்ட அணுகு, கடவுளோட இது பாடுற. அது வரமாட்டேங்கிறாங்களே. நமக்கு தெரிஞ்சது நம்மளே வச்சுக்கணும். எப்படி 4 பேர் அதுதான் கட்டுறது. இப்ப நான் இப்ப நான் பாருங்க, இப்ப நான் வந்து இப்ப எங்க ஐயா வந்து கோயில் கட்ட மாட்டேங்க, நான் வேசையில பூனையாட்ட பாருங்க, இருக்கிற மாதிரி 3 பேர் ஓரமா உட்காந்து வந்தவன் தான். நீங்க என்ன பேச வச்சுக்கிறாங்களே, அது கொஞ்சமாவது தெரிஞ்சா சாமி, கடவுள் இல்லைன்னா கடவுளோட விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சா கூட அடுத்து காட்டி கொடுக்குன்னு தான் நினைக்கும். ஒழிச்சு வச்சுக்கலாம் தெரியாது. ஆனா அதே ஒரு பக்தியில பொண்ணு வச்சுக்க, பணம் கட்சி வச்சுக்கோ, ஐயோ நம்மட பண்ண அவங்க குடிங்க ஒழிச்சு வச்சுக்காங்க.
பக்தியில் இருக்கிறது அதுதான் சாமி. ஆன்மீகம் வந்து எல்லாம் ஓப்பனா விட்டுருவாங்க. எனக்கு எதுவும் நல்லா நல்லா விட்டுருவாங்க. எல்லாருடைய இது ஞானி சித்தர்களும் அதான் பண்ணாங்க. இந்த நம்ம குருநாதர் கூட எல்லாம் தூக்கி அரைச்சிட்டாரு. இப்படி வந்து ஒரு பணம் வாங்க இப்படி போட்டுறாரு. நான் வீடியோ பழைய வீடியோ பாருங்க, வீடியோ பண்ண இப்படி வாங்கினா இப்படி விசாட்டுவாரு, இப்படி வாங்கினா இப்படி விசாட்டுவாரு. ஐயோ அதை புதுசாக நான் பின்ன யாரும் அவசப்படுறேன்னு. நான் உங்களாட்ட முன்னாடி உட்காந்து பார்த்தோம் எல்லாம். ஆனா அப்புறம் எனக்கு ஆசைலாம் கிடையாது. நாம கடல் புரிஞ்சு அப்படியே போயிடலாம். ஆனா நம்மளோட அன்றாட வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் தேவைப்படுறது இல்ல. நீ கரெக்டா போகும்போது அது தானே உங்களுக்கு வந்துடும். அது தானாவே, அதாவது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே பிரபஞ்சத்தால் தானா நடக்கும். ஆனா அதுக்கு நான் தகுதியான ஆளா நீங்க வரணும். அது வரலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தகுதி அடைய உங்களுக்கு தானாவே உங்களுக்கு தேவை என்னென்ன வேணுமோ எல்லாமே வரும். நீ ஒரு ஊர்ல பொண்டாட்டிப்பா, நீ பொண்டாட்டி பார்க்கணும் சரி, எனக்கு பொண்டாட்டி இருக்கும் இல்லைன்னு நினைச்சு அவளுக்கு தேவையானதெல்லாம் இறைவன் பார்த்து கொடுத்துருவோம். நீ போய் பண்ண வேண்டாம், அது தானே நடக்கும். ஆனா அந்த தகுதி வேணும். அந்த தகுதி வளர்த்துக்குன்னா எல்லாமே நடக்கும். சொல்லுமா. இப்ப சப்போஸ் நம்ம இந்த ஒரு சிலர் உணர்ந்து இந்த பாதைக்கு வந்துட்டோம், ஆனா வரணும்னு நினைக்குதான் அந்த பக்தியிலே மூழ்கி நிக்கிறவங்களே நம்ம எப்படி சரி பண்ண? இல்ல, நீ அவனை கூட கூட்டு வா. இங்க எல்லாம் என்ன நடக்குது வந்து பாரு, என்ன செய்யி. நீ வந்து இங்க இந்த இடத்துல மண்ணில் கால் வச்சுட்டு போனாவே தானாவே அவங்களுக்கு இங்க நடக்கிற சூழ்நிலை, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இங்க பார்க்கும்போது ஐயோட ஆசை வந்து தானா வந்துடும். அப்ப அடுத்து நாமளே தான் போலாமே அவங்களுக்கு தான் தோணும். அப்ப அதை சொன்னா வழி கட்டினா அவங்க போவாங்க. நம்ம கூட்டத்தை பத்தி வச்சு நல்லா நடந்து சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதுல வந்து மனசுதான் எல்லாமே. நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றதும் மனசுதான், இல்ல என் மனசு சரியில்லை சொல்றதும் மனசுதான். அப்ப நான் நல்லா நிறைவா இருக்கிறேன்னு நினைக்கிறாரு வரணும். அப்ப எது விட்டு நம்ம விட்டு போனாலும் இது நாம சமாளிச்சது போனா போய் மனசு வரும். ஆனா அதே வந்து ஒரு பொருள் கொடுத்தா ஐயோ ஐயோ கொஞ்சம் காணாம போச்சு போன மனசு அளவு குறைச்சு வரும். நம்ம இப்ப டீச்சை வாங்கணும், இதோட நிலை என்னன்னு நமக்கு தெரியுது. இப்ப அவங்க பாடம் வாங்கல, என்ன பண்ணல, பக்கத்து வீட்டுக்காரன் அவ்வளவு ஐயாயிரத்தானம் பண்றான், அடுத்து மாடி கட்டின்னு போய் வளர்ந்துட்டு போறான். இவங்க பக்கத்துல இருக்கிறவங்க நல்லாதான் பண்றாங்க, நல்லதுதான் நினைக்கிறாங்க, நல்லதுதான் செய்யறாங்க. அப்ப இவங்களோட தாழ்மை வந்து கொஞ்சம் கீழே அடிப்படைஞ்சே போறதுக்கு காரணம் என்னங்க? சரிம்மா. இப்போ 1ஆம் தேதி இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வேலைக்கு பண்ணா ஒரு அமௌண்ட் வரும், சம்பளம் வரும். ஒரு 10,000 வருதுன்னு வச்சுங்க. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுச்சேன்னா 1,20,000 ஆச்சு. நீ ஒரு வருஷம் கழிச்சு கூட 1,20,000 ஆச்சு. அவன் வந்து நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிறான். அந்த ஒரு வருஷத்துக்கு பின்னாடி யாரும் ஒருத்தர் பலான்னு அடிக்கிறான், ஒருத்தன் அடிச்சு கொலை பண்ணிட்டான். உடனே கையில பணங்குது குத்தி தப்பிச்சு வந்துடுவான். அதான் நீங்க எல்லாம் பண்ணுகிறவங்களாம் 1000 தப்பு தண்டா பண்ணுகிறவங்களாம் போன ஜென்மத்து செஞ்ச புண்ணிய பலனால தப்பிச்சுங்கிறான். இப்ப துன்பப்படுறவங்க வந்து போன ஜென்மத்துல அடுத்தவங்களை துன்பப்பட்டு இப்ப இவங்க துன்பப்படுற பாவம் பண்ணி வந்த போன ஜென்மத்துல பண்ண முறை இப்ப துன்பப்படுங்க. இது கல்வி அடுத்த சுகம் வந்துடும். அது அப்ப உணரணுமே அவங்க. அதுதான் அவங்க உணர்றதுக்கு வந்து இறை வந்து அது வழிகாட்டுவான். அந்த தகுதி உங்களுக்கு வரணும். இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைக்குது அது வயசுக்கு வந்தாதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும். வயசுக்கு வர எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அந்த மாதிரி இப்ப இந்த இதுல வந்து நமக்கு ஒன்றும் அந்த வயசுக்கு வர பக்குவம் நம்மளுக்கு ஒன்றும் வரல. அந்த யார் யார் ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அந்த பக்குவம் வரும்போது இறைவன் கொடுப்பா எல்லாத்தையும். காலம் கடந்து அந்த பக்குவம் வர்ற. ஆமா. அப்ப இப்ப அந்த காலத்துல நல்லா யோசிச்சுப்பாரு. 20 வயசுக்கு வந்தா ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துச்சு, நீ 7-8 வயசுல வயசுக்கு வந்துருது. அப்ப காலம் கடந்து வந்துச்சா காலம் அப்ப முன்னாடி வந்து நியாயமா? காலம் கடந்து வந்தா அது அதாவது மரத்திலேயே பழத்துக்கு வந்து பவர் அதிகம், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். பிஞ்சில பழுத்தா இப்ப எல்லாம் பிஞ்சில பழுத்துக்குது. இப்ப நல்லா பாருங்க 7-8 வயசுல வர பொண்ணு எல்லாம் வர 20 வயசுல கிளவி மாதிரி பொசு பொசு சேர்த்துக்கணும். இப்ப நம்ம பாட்டில இருக்க இன்னும் 100 வயசு நல்லா இருக்கிறவங்களுங்கிறாங்க, 50 வயசு சாவலுங்கிறாங்க, 20-25 வயசுல சாவறதுங்குது. அப்ப அது மாறி போச்சா? இது அவங்க செஞ்ச பாவ புண்ணிய கர்மாவுக்கு தான் வரும். அந்த ஆயுசே வந்து அது குறைஞ்சு போயிட்டு அப்படி அப்படியே குறைஞ்சிருச்சுங்க. அந்த மாதிரி ஏறிச்சு. பட் இவங்க வந்து அந்த உணராத சூழ்நிலையில இப்ப இந்த பயணத்துல வரும்போது கல்யாணம் ஆகி போச்சு, குழந்தை பிறந்துச்சு, அவங்க கடமையை செய்யணும். இதெல்லாம் தாண்டி நான் இதுல எப்படி செய்யறதுன்னு அவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்டாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுது? உனக்கு எதுக்கு வேலை, உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஐயா சொன்னாரு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறேன். அப்ப எல்லாம் தூக்கி போறாங்க. அதாவது ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த பாதைக்கு வரணும்னு நினைச்சிட்டா எனக்கு எதுவுமே வேணா வரன்னு வருவாங்க. நான் எனக்கு பிள்ளைக்குது பிடிச்சங்குது அது இது இதுன்னா இப்ப நான் இந்த பாதைக்கு வரும்போது எங்க வீட்டுல பிரச்சனை. நான் இது வரும்போது என் பையன் 6வது தான் படிச்சான். இப்ப வந்து நான் 7 வருஷம் ஆச்சு. அந்த பையன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஐயோ என் பையன் படிக்குதுன்னு நினைச்சிருந்தா நான் வந்துக்க முடியுமா? அப்ப எல்லாத்தையும் துறக்கிறதுக்கு ஆசைப்படணும். இப்ப பொசுக்கு செத்து போயிட்டோம். இப்ப நான் பொசுக்கு செத்து போயிட்டேன், யார் பாத்துக்குவா? இப்ப நீ கேறீங்க என் பிள்ளைய எல்லாம் பாத்துக்கணும் நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். பொசுக்கு ஏதோ கதை செத்து போயிட்டேன், என்ன பண்ண முடியும்? நான் சாகுறேன்னு கேட்டு உயிரை பிடிச்சி வச்சுக்க முடியுமா? நீயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் யாரும் பிடிச்சி வைக்க முடியாது. அந்த கர்மான்றது வந்து அந்த நேரம் வந்து பொசுக்கு அடிச்சு போட்டு போயினே இருக்கும்.
அப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நடக்கும், இறைவா நீ தானே பிடிக்கும். ஐயா சொன்னார்ல, நான் செத்தாலும் சரி உன்னை விட மாட்டேன்னு பிடிச்சா எல்லாம் நடக்கும். அப்ப உங்களுக்கு அந்த வழி கிடைக்கும், இல்லைன்னா வராது. அப்ப நம்ம விட்டுருவோம். நீ அதுக்கு தான் சொன்னாரு, உன்னை பாரு உலகத்தை பார்க்காத. ஐயா 1000 தடவை சொன்னது அதே தான். எப்பயாவது நீ அடுத்தனை பாரு சொன்னவே இல்லை நம்ம குரு. பாருங்க, உன்னை பாரு, நீ நல்லதை 10 பேரை காப்பாற்றலாம். 10 பேர் நீ நல்ல, நீ ஒன்னு யார் காப்பாத்துவா? ஏன்னா உங்ககிட்ட மனசுக்கு இது காப்பாத்துற மனசுக்கு இது. அடுத்த 10 பேர் அவங்களுக்கு மனசு இல்லையே. அப்ப நம்ம என்ன பண்ண, நீ நல்லா இரு, உன் கால செடியே இல்லை, அடுத்தவங்களை அப்ப நிக்க வை. இல்லைன்னா நிக்க வைக்கிற அவசியம் நமக்கு இல்லை. நம்ம விட்டு ஒதுங்கிட்டா நல்ல விஷயம். இதுதான் சூட்சமான வழி. சரிம்மா, ஆத்மனகம். ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.